ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله جل سبحانه وتعالى في القرآن الكريم الفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் ஒரு முஃமினிடத்தில் கட்டாயம் இருக்கக்கூடாத குணம், இருக்கக்கூடாத மிக மோசமான பண்பு என்று குறிப்பிடக்கூடிய பல்வேறு பண்புகளில் மிக முக்கியமான ஒரு பண்புதான் அடுத்தவர்களை குறித்து புறம் பேசுதல் என்பது. இஸ்லாமிய மார்க்கம் மிக வன்மையாய் கண்டிக்கக்கூடிய ஒரு அருவருக்கத்தக்க விஷயமாய் பார்க்கக்கூடிய பண்பு புறம். மதங்களை கடந்து பிற சமய மக்களிடத்திலும் கூட இந்த பண்புடையவர் நல்லவர் அல்ல, நல்ல குணாதிசயம் கொண்ட மனிதர்கள் அல்ல என்று நம்பப்படுவதை, பார்க்கப்படுவதை நாமெல்லாம் அறிந்திருப்போம். ஒரு முஃமின் சேர்த்து வைத்த எல்லா நன்மைகளையும் ஒரு சில நிமிடங்களில் அவன் கண்களுக்கு தெரியாமல் அழித்துவிடக்கூடிய மிக மோசமான குணம் புறம் என்று சொல்லலாம். குர்ஆனிலே அல்லாஹ் இதை குறித்து, இந்த குணம் உடையவர்களை குறித்து பேசுகிறான். வலா யக்தப் பஅலுக்கும் பஅலா அயுஹிப்பு அஹதுக்கும் அய்யஅகுல லஹ்ம அஹி மைதா. உங்களில் சிலர் சிலரை குறித்து புறம் பேசாதீர்கள். யாரை குறித்து நீங்கள் புறம் பேசுகிறீர்களோ அவர்களுடைய மாமிசத்தை சாப்பிடுகிறீர்கள் என்ற அர்த்தம். அயுஹிப்பு அஹதுக்கும் அய்யஅகுல லஹ்ம அஹி மைதா. உங்கள் சகோதரனுடைய மாமிசத்தை நீங்கள் சாப்பிடுவதற்கு விரும்புவீர்களா? ஃபகரிஹ்துமு, இல்லை விரும்ப மாட்டீர்கள். அடுத்தவனுடைய மனித மாமிசத்தை சாப்பிடுவதை நீங்கள் வெறுப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி புறம் பேசுவதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். செய்திகளில் அவ்வப்போது நாம் கேள்விப்பட்டிருப்போம், இந்த ஊரை சார்ந்த, இந்த பகுதியை சார்ந்த சில மனிதர்கள் மனித மாமிசத்தை உண்கிறார்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த செய்திகளை கேட்கிற போதும் படிக்கிற போதும் நம் சிந்தனையில் உதிக்கும், மனிதர்களுடைய மாமிசத்தை, இறைச்சியை சாப்பிடக்கூடிய சில மனிதர்களும் இந்த உலகத்தில் வாழ்கிறார்களா, அல்லது இதுவெல்லாம் பொய்யான செய்திகளா என்கிற சந்தேகம் நமக்குள் எழும். மனித மாமிசத்தை சாப்பிடுபவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா இல்லையா என்று தெரியாது. அவர்களை நாம் பார்த்திருக்க மாட்டோம். இருந்தாலும் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் சகோதரனை குறித்து நீங்கள் பேசுவது என்பது, அவருடைய உள்ளரங்க விஷயங்கள், அந்தரங்க விஷயங்களை குறித்து பேசுவது என்பது மனித மாமிசத்தை சாப்பிடுவது போன்றுதான், அதற்கு ஒப்பானதாகும் என்று, இது எவ்வளவு பெரிய அருவருக்கத்தக்க இழிவான செயல் என்பதை திருக்குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு சென்ற போது அங்கு பல்வேறு காட்சிகளை அல்லாஹ் காட்டினான். குறிப்பாய் நரகத்தில் நரகவாதிகள் அனுபவிக்கும் சில தண்டனைகளை காட்டினான். அதில் ஒரு காட்சி, பெருமானார் ஒரு கூட்டத்தை கடந்து செல்கிறார்கள். அந்த மனிதர்கள் செம்புகளால் ஆன நகங்களை வைத்திருக்கிறார்கள். செம்புகளாலான நகங்களை வைத்து தங்களுடைய முகங்களை தாங்களே கீறிக்கொள்கிறார்கள். நாயகம் ஜிப்ரீலிடத்தில் கேட்டார்கள், இவர்கள் யார் என்று. அப்பொழுது ஜிப்ரீல் சொன்னார்கள், இவர்கள்தான் உங்கள் உம்மத்தை சார்ந்த சில மனிதர்கள். பூமியில் வாழ்கிற போது மனித மாமிசத்தை உண்டவர்கள். பூமியில் வாழ்கிற போது அடுத்தவர்களின் மானங்களை குறித்து அக்கறைப்படாமல், கவலைப்படாமல், அடுத்தவர்களின் மானத்தோடு விளையாடியவர்கள், புறம்பேசி திரிந்தவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சுட்டிக்காட்டினார்கள். சில அறிவிப்புகளில் இப்படி வருகிறது, நாயகம் மிஅராஜுக்கு சென்ற போது ஒரு கூட்டத்தை கடந்தார்கள். அந்த கூட்டத்தினர்களிடத்திலே ஒரு மலக்கு வந்து அவருடைய விழாப்புறங்களின் ஒரு சதை பகுதியை அறுத்து அதை கையில் எடுத்து அவர்களின் கரங்களிலே திரும்ப கொடுத்து மலக்கு சொல்வார்,
பூமியில் நீங்கள் வசிக்கிற போது அடுத்தவர்களின் மாமிசத்தை உண்டீர்கள் அல்லவா, இப்பொழுது உங்கள் மாமிசத்தை நீங்களே உண்டுங்கள் என்று சொல்லி அவர்களுடைய சதைகளை அறுத்து அவர்கள் கரங்களில் கொடுக்கப்படும். அவர் கஷ்டத்தோடு அந்த மாமிசத்தை சாப்பிடுவதை பெருமானார் பார்த்து ஜிப்ரீல் இடத்தில் இவர்கள் யார் என்று கேட்டபோது புறம் பேசி திரிந்தவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாய் மேராஜில் நடந்த நிகழ்வு எவ்வளவு புறம் பேசுதல் என்பது எவ்வளவு கொடூரமான அல்லாஹுவால் தண்டனைக்கு உட்படுத்தப்படக்கூடிய பாவம் என்பதை பார்க்கிறோம். புறம் பேசாதீர்கள் என்று சொன்னால் சில பேர் லாஜிக் பேசுவாங்க. நான் என்ன இல்லாததையா பேசிட்டேன், அவன் செய்யாததையா பேசிட்டேன், இல்லாததை பேசினால் தப்பு, செய்யாததை பேசினால் அபாண்டம் அவதூறு, அவன் மீது பழி போடுவதாய் ஆகும். அவன் செஞ்சதை தானே பேசனேன், அவன் செஞ்ச தப்பதான சொல்றேன், இதுல என்ன தப்பு இருக்கு என்று லாஜிக் பேசலாம். இந்த சந்தேகம் ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய தீய குணங்களை, ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய தீய குணாதிசயங்களை, பழக்க வழக்கங்களை பேசுவது புறமாகுமா இல்லையா என்கிற சந்தேகம் நாயகத்தின் காலத்திலே சஹாபாக்களிடத்தில் வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், புறம் என்றால் என்னவென்று தெரியுமா என்று கேட்டார்கள். சஹாபிகள் வளமை போல் சொன்னார்கள், அல்லாஹும் ரசூலுமே அறிவார்கள் என்றார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரை குறித்து நீங்கள் பேசுகிறீர்களோ அந்த செய்தி அவரின் காதுக்கு சென்றால் அவரை வருத்தப்பட வைக்கும் என்று சொன்னால், அவரை கவலைக்குள்ளாக்கும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட செய்திகள் தான் புறம் என்று சொன்னார்கள். உடனே சஹாபிகள் கேட்டார்கள், அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை பேசினாலும் அது புறமாகுமா நாயகமே என்ற போது பெருமானார் அப்பொழுதுதான் சொன்னார்கள், இருக்கிறத பேசினாதான்ப்பா புறம், இல்லாததையெல்லாம் பேசினால் அது அபாண்டம், இல்லாததையெல்லாம் பேசினால் அவதூறு, இருப்பதை பேசுவது புறம், அந்த புறம் இந்த மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை பார்க்கிறோம். இன்றைக்கு புறம் சர்வசாதாரணமாக எல்லோரிடத்திலும் புறையோடு இருப்பதை பார்க்கலாம், இல்லைங்களா? அடுத்தவர்களின் உடலை குறித்து, உடைமைகளை குறித்து, சொத்துக்களை குறித்து, மார்க்கம் சார்ந்த வணக்க வழிபாடுகளை குறித்து, அல்லது உலகியல் சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த, வியாபாரம் சார்ந்த விஷயங்களை குறித்து எல்லாம் பேசுவதை பார்க்கலாம். ஏன் புறம் என்று சொன்னால் நம்முடைய மனைவியை குறித்து, நம் தாய் தந்தையர்களை குறித்து, நம்முடைய குழந்தைகளை குறித்து அடுத்தவர்களிடத்தில் பேசுவது கூட அது புறம்தான். அது கூட தவிர்க்கப்பட வேண்டும் என்று ஷரியத் மிக அழுத்தமாய் சொல்லிக் கொடுக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு சமயம் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நாயகத்தின் மனைவிமார்களில் ஒருவர் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களை குறித்து நான் சொன்னேன் பெருமானார் இடத்துல, சஃபியா இப்படி இப்படி இருக்கிறாளே, இந்த குறையே அவளுக்கு போதுமாகும் என்று நான் சொன்னேன். அதாவது சஃபியா அவர்கள் குட்டையானவர்கள், குள்ளமானவர்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சஃபியா குட்டையாக இருக்கிற குறையே அவங்களுக்கு போதும் குறை சொல்வதற்கு என்று அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறையுள்ள அம்சத்தை புறமாக பெருமானாரிடத்தில் எடுத்துரைக்க, அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, லக்கது குல்தி கலிமத்தன் லவ் முஸிஜத் பிமாஇல் பஹர், நீ ஒரு வார்த்தையை பேசிட்ட, அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு போய் கடலிலே நான் முக்கினால் லமஸஜத்துஹு, அந்த கடல் நீர் ஒட்டுமொத்தமாய் அழுக்காகிவிடும், அந்த கடல் நீர் ஒட்டுமொத்தமாய் அசிங்கமாகிவிடும், அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நீ பேசிவிட்டாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டினார்கள். யோசிக்கிறோம், அன்னை ஆயிஷா பெரிய வார்த்தைகளை பேசல, இப்படி இப்படி இருப்பதே அவள் குறைவுள்ளவளாக இருக்கிறதுக்கு போதுமாகும், சின்னதா ஒரு வரிதான் பேசினார்கள். அந்த வரியை குறித்து நாயகம் சொல்கிறார்கள், நீங்கள் ஒரு வரி அளவுக்கு புறம் பேசினாலும் அந்த புறத்தை கொண்டு போய் கடல் நீரில் முக்கிவினால் கடல் நீர் பாராகிவிடும், அது அசுத்தமாகிவிடும் என்று சொன்னால் நாள் கணக்கிலே புறம் பேசி கொண்டிருப்பவர்களை என்ன சொல்வது, புறம் பேசுவதையே தொழிலாய் கொண்டிருப்பதை என்ன சொல்வது? சில பேர் இருப்பார்கள், புறம் பேசாவிட்டால் தூக்கம் வராது. 4 பேர் இருக்கும்போது 5வது நபரை குறித்து பேசுவார்கள். ஒருவர் கடந்து சென்று விட்டால் இந்த 3 நபர்களும் அந்த 4வது நபரை குறித்து பேசுவார்கள். 3வது நபர் சென்று விட்டால் 2 நபர்கள் 3வது நபரை குறித்து பேசுவார்கள். அந்த 2லிருந்து ஒருத்தர் சென்றுட்டானா தன்னந்தனியா தானே பேசிக்கும் அவனை குறித்து. புறம் பேசாமல் இன்னைக்கு மாத்திரை போடாமல் சில பேர் தூக்கம் வரலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அடுத்தவர்களை குறித்து பேசாமல் சில பேருக்கு தூக்கம் வரமாட்டேங்குது.
கடலை கூட அசுத்தமாக்க கூடக்கூடிய மோசமான பண்பு பாவம் புறம். கடலை மாத்திரமல்ல, காற்றை கொடுத்த மாசுபடுத்தக்கூடிய ஒரு குணம் தான் பாவம் தான் புறம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்கள் பெருமானாரோடு ஒரு சபையில் அமர்ந்திருந்தோம். அப்பொழுது ஒரு துர்வாடை வீசியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள்கிட்ட கேட்டாங்க, இந்த வாடை என்ன வாடைன்னு தெரியுதா, இந்த நாற்றம் என்ன நாற்றம் தெரியான்னு கேட்டாங்க. எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னோம். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை குறித்து புறம் பேசிக் கொண்டிருக்கிறார், அந்த வாடை தான், அந்த நாற்றம் தான் நமக்கு வீசுகிறது, இந்த நாற்றம் அந்த நாற்றம் என்று சொல்லி காற்றையும் கூட மாசுபடுத்தக்கூடிய ஒரு பெரிய பாவம் புறம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருப்பதை பார்க்கிறோம். சர்வ சாதாரணமாய் நாம் புறம் பேசிவிடுகிறோம். பேசுகிற வார்த்தைகளால் சில நேரம் நாம் கிண்டல் அடித்துக் கொண்டு அதன் மூலமாக கொஞ்ச நேரம் சில நிமிடங்கள் வேண்டுமானால் நாம் இன்பமாய் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாய் இருக்கலாம். ஆனால் மறுமையிலே மிகப்பெரிய வேதனைக்கு உட்படுத்தப்படுவோம். ஒன்று, புறம் பேசுவதனால் அடுத்தவர்கள் குறித்துண்டான தவறான சிந்தனைகள் இன்னொருடைய மனதிலே உட்படுத்தப்படுகிறது, புகுத்தப்படுகிறது என்று ஒன்று. இன்னொன்று, யார் புறம் பேசிக்கிட்டே இருக்கிறானோ அவரை குறித்துண்டான தவறான அபிப்பிராயம் அடுத்தவர்களுக்கு வரும். இவன் ஒழுங்காட்டம் பேசிக்கிட்டே இருக்கிறான், இவன்ட்ட ஆயிரக்கணக்கான குறைகள் இருக்கு, இவன் அடுத்தவனை குறித்து எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்கிறானேன்னு சொல்லி புறம் பேசிக்கொண்டே இருப்போமையானால் நம்மை குறித்து பிறரிடத்திலே ஒரு தவறான கண்ணோட்டம் நிகழ்ந்துவிடும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். புறம் பேசுவதில் எந்த விதமான பலனும் கிடையாது. சாக்ரட்டிஸ் இடத்திலே, தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் இடத்துல ஒரு மனிதர் வந்தார். வந்து விஷயம் கேள்விப்பட்டீங்களான்னு ஆரம்பிச்சாரு. இவர் யாரை குறித்தோ புறம் பேசதான் வந்திருக்கிறான் புரிந்து கொண்ட சாக்ரட்டிஸ் கேட்டாரு, நிறுத்துப்பா, நீ சொல்ல வந்த விஷயம் 100% உண்மை என்று உனக்கு தெரியுமான்னு கேட்டாரு சாக்ரட்டிஸ். இல்லை, எனக்கு தெரியாதுன்னு சொன்னார். சரி, நீ சொல்லக்கூடிய இந்த விஷயத்தினால் எனக்கும் என் சமூகத்திற்கும் ஒரு பயன் இருக்கிறதான்னு கேட்டாரு. இல்லை என்று சொன்னார். கேட்காவிட்டால் நஷ்டம் இருக்கிறதான்னு கேட்டாரு. இல்லை என்று சொன்னார். சொல்வதால் உனக்காச்சும் லாபம் இருக்கான்னு கேட்டாரு. இல்லை என்று சொன்னால். அப்படி என்றால் எதற்கு அதை குறித்து பேச வேண்டும்? நல்ல விஷயங்களை குறித்து சிந்திப்போம் போனாரு. புறம் இப்படிப்பட்டதுதான். அதை சொல்பவர்கள் 100% உண்மை என்று அறிந்திருக்க மாட்டார்கள். சொல்வதனால் கேட்பவருக்கு எந்த பயனும் இல்லை, கேட்காமல் விட்டால் நஷ்டமும் கிடையாது, சொல்பவருக்கு ஏதேனும் லாபமா என்றால் கிடையாது. ஆனால் மறுமையில் நமக்கு தண்டனை என்பது மாத்திரம் நிச்சயம் என்பதை புரிந்து கொண்டு இந்த துர்கணத்தை விட்டும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தையும் நம்மை பாதுகாத்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.